வாடகை வீட்டுக்கும் வாஸ்து பார்க்கணுமா அப்படின்னா நிச்சயமா பார்க்கணும். ஏன்னா நாம இருக்கக்கூடிய வீடு நம்ம வாழ்க்கையை நிச்சயமாக பல மாற்றங்களுக்கு உட்படுத்தும். முக்கியமா வாடகை வீட்டுக்கு போறவங்க வாஸ்து குறைபாடு இல்லாத வீட்டுக்கு வாடகை போங்க. முக்கியமா 2 விஷயத்தையாவது ஃபாலோ பண்ணுங்க. தென்கிழக்கு பகுதியில சமையல் அறை இருக்கா அப்படின்னு பாருங்க. இரண்டாவது, தென் மேற்கு பகுதியில பணப்பெட்டி வைக்கக்கூடிய அறை இருக்கா அப்படின்னு பாருங்க. இது 2 இருந்தாவே மேக்சிமம் அந்த வீடு நல்லா இருக்கும். சரி, வாடகை வீட்டுக்கு போயாச்சு, அங்க வாஸ்து குறைபாடு இருக்கிறதா நம்ம ஃபீல் பண்றோம், ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த மீன் தொட்டி வாங்கி பலருடைய பார்வை படக்கூடிய ஹால்ல வச்சிடணும். ஹால்ல வண்ண வண்ண மீன்கள் சேருமாறு ஒரு மீன் தொட்டி வாங்கி வச்சீங்கன்னாக்கா அந்த வாஸ்து குறைபாடு நீங்கும், துஷ்ட சக்திகள் விலகும். மூன்றாவது, கிரகலட்சுமி அப்படின்னு ஒரு கிரகலட்சுமி படம் ஒண்ணு வாங்கிக்கோங்க. அந்த கிரகலட்சுமிக்கு தினந்தோறும் வழிபாடு செய்யுங்க. ஒரு விளக்கேற்றி வச்சு, இந்த வீட்டுல எந்த வாஸ்து குறைபாடு இருந்தாலும் கிரகலட்சுமி தாயே நீயே எல்லாத்தையும் நீக்கி எங்களுக்கு நல்ல வாழ்வு தரணும் அப்படின்னு கிரகலட்சுமியை வேண்டி வர வாஸ்து குறைபாடுகள் நீங்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு மைல்டா ஒரு தெய்வீக இசை அந்த வீட்டுல அடிக்கடி தெய்வீக இசை பரவ வேண்டும். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் எல்லாம் கேளுங்க. ஒரு நல்ல நறுமணம் அந்த வீட்டுல இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு மைல்டா ஒரு நல்ல வாசனை இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த வீட்டுல எந்த வாஸ்து குறைபாடு இருந்தாலும் நீங்கும். இப்படிப்பட்ட நல்ல நல்ல வழிமுறைகளை பின்பற்றி மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும்.